அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த பெற்றோர்களே, நாம் சவால்கள் நிறைந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் வாழப்போகின்ற உலகம் இன்னும் ஏராளமான சவால்களும் நெருக்கடிகளும் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது. அப்படிப்பட்ட சவால்கள் நிறைந்த உலகத்திலே எங்களுடைய பிள்ளைகள் சிறப்பாக வாழ வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு அதற்குரிய வழியை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் மிகச்சிறந்த கல்வி அவர்களுக்கு அவசியம். சவால்கள் நிறைந்த உலகை வெற்றி கொண்டு சரித்திரம் படைக்கும் சாதனையாளர்களை உருவாக்குகின்ற முயற்சியில் எங்களுடைய கடந்த கால 20 வருடங்களுக்கு மேற்பட்ட கல்வித்துறையின் அனுபவங்களை கொண்டு அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு அல் இஹ்லாஸ் கல்வி குழுமம் சார்பாக 4 அடிப்படையான திட்டங்களை புரட்சிகரமான முறையிலே நாம் முன்வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் இஹ்லாஸ் கல்வி குழுமம் உங்களுக்காக 4 திட்டங்களை அறிமுகப்படுத்துகின்றது. அதிலே முதலாவதாக நாம் பார்த்தால் ஃபர்ஸ்ட் 5 அண்ட் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லுகின்ற திட்டம். இரண்டாவதாக வீக்கெண்ட் ஸ்கூல். மூன்றாவதாக ஹோம் ஸ்கூல். நாலாவதாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இந்த 4 அடிப்படையான கல்வித்துறை சார்ந்த திட்டங்களை நாம் உங்களுக்காக முன்வைக்கிறோம். இந்த சவால்கள் நிறைந்த உலகிலே எமது பிள்ளைகள் எதிர்கால சந்ததியினர் மிகச்சிறப்பாக வாழ்வதற்கான அடிப்படை அம்சங்கள் கல்வித்துறைக்குள் சகல அம்சங்களையும் உள்ளடக்கக்கூடிய வகையில்தான் இந்த 4 அடிப்படை திட்டங்களை நாம் வடிவமைத்திருக்கிறோம். அதிலே முதலாவது விடயம் ஃபர்ஸ்ட் 5 அண்ட் ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது. கருவில் இருக்கும்போதே பிள்ளைக்கு குழந்தைக்கு கற்பித்தல் ஆரம்பமாகி விடுகிறது. இன்றைய நவீன உளவியல், அறிவியல், மருத்துவ ஆய்வுகளின் பிரகாரம் குழந்தையொன்று முதலாவதாக கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பது தாயின் கருவறையில் இருக்கும்போது என்று ஆய்வுகள் மூலமாக நிரூபணமாக இருக்கிறது. தாய் குர்ஆன் ஓதக்கூடிய நிலையிலே குழந்தையை கருவில் சுமந்திருக்கின்ற போது தாய் அல் குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தால் அந்த குழந்தையும் அதனை ஓதக்கூடிய நிலைமைக்கு மாறுகிறது. கருவிலே குழந்தை இருக்கின்ற போது தாய் இசையில் மூழ்கி இருந்தால் அந்த குழந்தையும் இசையிலே மூழ்கக்கூடிய நிலைமைக்கு அதனுடைய உள்ளம், அதனுடைய சிந்தனை மாற்றம் அடைகிறது. அதுபோல ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் குழந்தையை சுமந்து கொண்டிருக்கிற போது அந்த தாய் கணித புதிர்கள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்கின்ற ப்ராப்ளம் சால்விங், சுடோக்கு போன்ற இந்த கேம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கணித புதிர்களை ஒரு தாய் குழந்தை கருவில் இருக்கின்ற போது செய்கின்ற போது அந்த குழந்தையின் நுண்ணறிவு, ஐக்யூ, புத்தி கூர்மை அதிகரிப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே குழந்தைகள் கற்க ஆரம்பிப்பது தாயின் கருவறையில் இருக்கின்ற போது. அதே மாதிரி பிள்ளையினுடைய முதல் 5 வருடங்கள் அதனுடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துவதாக கண்டறிந்திருக்கிறார்கள். அதிகப்படியான கிரிமினல் குற்றங்களை புரியக்கூடியவர்களை எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் அவர்களுடைய முதல் 5 வருடம் என்கின்ற அந்த ஆரம்ப பகுதி பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கும். எனவே ஒவ்வொரு குழந்தையும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த குழந்தையாக வாழ வேண்டுமாக இருந்தால் அது இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் சிறந்த ஒரு பிரஜையாக இருக்க வேண்டுமாக இருந்தால்
அதனுடைய முதல் 5 வருடங்கள் மிகச்சிறந்த முறையில் திட்டமிட்டு வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நவீன அறிவியல் முடிவு. அதே மாதிரி இன்றைய ஏராளமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் கல்வித்துறையிலே சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக இன்று உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பாரிய நெருக்கடிகள், பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால் ப்ரொஃபஸர் ஹெக்மன் என்பவர் ஒரு ஆய்வை செய்து சில முடிவுகளை உலகத்துக்கு வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கல்விக்கான முதலீடு அதிகம் செய்யப்பட வேண்டும் பிள்ளையினுடைய முதல் 5 வருடங்களில் என்று அவர் சொல்கிறார். முதல் 5 வருடங்களில் தான் அதிக முதலீடு செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இது பேராசிரியர் ஹெக்மனுடைய கூற்று. அதில் அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற மனிதகுலத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற செலவினங்கள், அந்த செலவினங்களை குறைத்து கொண்டு அதிகப்படியான வருமானங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுத்தணுமாக இருந்தால் அது பிள்ளையினுடைய ஏர்லி சைல்ட்ஹுட், முன் பிள்ளை பருவம், அந்த 5 வருடங்களில் அதிக முதலீடு செய்யப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆய்வின் முடிவு. அதை ஒரு வரைவாக பார்க்கின்ற போது இதுதான் ஹெக்மனுடைய விளக்கம். என்ன சொல்கிறார்னு கேட்டால், இந்த முதலீட்டுக்கான மட்டத்தைத்தான் அவர் இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ப்ரீநேட்டல் என்று சொல்லி சொன்னால் குழந்தை பிறக்க முன்னாடித்தான் குழந்தைக்கு அதிகப்படியான, அந்த பிள்ளையின் எதிர்காலம் கல்விக்கு அதிகப்படியான முதலீடு செய்யப்பட வேண்டுமா. அதற்கு அடுத்தபடியாக ஏர்லி சைல்ட்ஹுட், முன் பிள்ளை பருவம் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ப்ரீ ஸ்கூல், எல்கேஜி யூகேஜி 3+, 4+ என்ற அந்த ப்ரீ ஸ்கூல் பருவம். அதுபோல் 12 வருடங்களுக்கான அந்த பாடசாலை பருவம். அதுக்கப்புறம் ஜாப் ட்ரைனிங், தொழில் தேடுகின்ற காலகட்டம். இன்று நாம் நம்முடைய சமூகத்திலே பிள்ளை மொண்டுசிரி பருவத்தில் பிள்ளைக்கு நம்ம முதலீடு செய்கிறல்ல, சிலாக்கள் மொண்டுசிரிக்கு அனுப்புறது கூட இல்லை. பாடசாலை பிரைமரி கிளாஸஸில், பிரைமரி நேரங்காலத்தில் பிள்ளைகளுடைய அறிவு, அதனுடைய திறன், அதனுடைய மனவெழுச்சி, கல்வி விருத்திக்கு நாம் பெரிய அளவு முதலீடு கொடுப்பதில்லை. அதுபோல் சாதாரண தரம் எழுதுகின்ற வரைக்கும் இந்த மாதிரி இந்த வரைவு எங்கட சமூகத்தில் எப்படின்னா தலைகளாக இருக்கிறது, எதிர்த்திசையில் இருக்கிறது. உயர்கல்வி என்ற நேரத்தில் தான் நம்ம லட்சங்களில் கொட்டி முதலீடு செய்கின்றோம். அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு அவர் சொல்கிறார். ஆக அதிகப்படியான முதலீடு, குழந்தையின் எதிர்காலத்துக்கான முதலீடு செய்யப்பட வேண்டும். முதல் 5 வருடங்களுக்குள்ளுக்குத்தான் அதிகப்படியான முதலீடு செய்யப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆய்வினுடைய முடிவு. எனவே அந்த அடிப்படையிலே குழந்தை கருவில் இருக்கின்ற போது ஒரு தாய் என்ன மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டும், பிறந்து உடன் 1 வயதுக்கு முற்பட்ட காலத்தில் அந்த தாய் எவ்வாறான அந்த குழந்தையுடைய கல்வி வளர்ச்சிக்கு எவ்வாறான வேலைகளை செய்ய வேண்டும், 1+, 2+, 3+, அதாவது எல்கேஜி யூகேஜிக்கு முற்பட்ட பருவத்திலே அந்த பிள்ளையினுடைய அறிவு, திறன், முதிர்ச்சிக்கு ஒரு தாய் செய்ய வேண்டிய செயற்பாடுகள் என்ன என்பது. அது மாதிரி 3+ல் எல்கேஜி, 4+ல் யூகேஜி, அந்த நேரத்தில் அந்த பிள்ளை பார்க்க வேண்டிய வீடியோக்கள், அது கேட்க வேண்டிய விடயங்கள், அது செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டீஸ், அது செய்ய வேண்டிய ஒர்க் ஷீட்டுகள் என்னங்கிறது தொடர்பானது தான் இந்த ஃபர்ஸ்ட் 5 and ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது. இது ஒவ்வொரு பிரதேசத்திலும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பிரதேசத்திலே முன்பள்ளிகளை ஆரம்பிப்பதற்காக சகல வசதி வாய்ப்புகளோட நவீன கற்றல் கற்பித்தல் முறைகளுக்கு ஏற்ப செயற்பாட்டு ரீதியான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு பிரதேசத்திலும் நாங்கள் முன்பள்ளிகளை ஆரம்பிப்பது தான் இந்த திட்டத்தினுடைய, முதலாவது திட்டத்தினுடைய பிரதான நோக்கம். அதே போல் குழந்தை 3 வயது வரைக்கும் தாயினுடைய பொறுப்பில் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டிய விடயங்கள் எவை, எல்கேஜி யூகேஜி ஆரம்ப அந்த முன்பள்ளி பராயம் எவ்வாறு இருக்க வேண்டும், முன்பள்ளிகள் எவ்வாறு மிகச்சிறந்த ஒரு திட்டங்களோடு இயங்க வேண்டும் என்பதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 5 and ப்ரீ ஸ்கூல் அப்படிங்கிற எங்களுடைய இந்த ப்ரொஜெக்ட். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் வீக்கெண்ட் ஸ்கூல். அதாவது
அரச பாடசாலைகளில் கற்கின்ற மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகள். இன்றைக்கி எங்களோட சமூகத்தில் 95% மேலேன்னு சொல்லலாம் அரச பாடசாலைகளில் கற்கக்கூடிய மாணவர்கள் தான் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகள், அரசியல் நெருக்கடிகள், இன்னொரு காரணங்களால் ஆசிரியர்களுக்கு சம்பள பிரச்சனைகள், நாட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் நெருக்கடிகளினால் அரச பாடசாலை கலைத்திட்டத்தை முழுமையான முறையிலே எங்களுடைய மாணவர்களுக்கு அடைந்து கொள்ள முடியாத சில நெருக்கடிகள் காணப்படுகிறது. எனவே அரச பாடசாலை கலைத்திட்டம் ஒரு மிகச்சிறந்த கலைத்திட்டம். அதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டிருக்கின்ற சில பல சிக்கல்கள் நெருக்கடிகளினால் எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அறிவு, திறன், மனப்பாங்கு, கல்வி விருத்தி, இவை சில குறைபாடுகள் இருக்கிறது. அந்த குறைபாடுகளை ஈடு செய்து பாடசாலை கலைத்திட்டத்தை அரச பாடசாலைகள் சிறந்த முறையில் முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கு தனியார் வகுப்புகள் ஒரு பாரிய பங்களிப்பை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த தனியார் வகுப்புகளிலே ஒவ்வொரு பாடங்கள் ஒவ்வொரு இடங்களிலே அவ்வாறு இருப்பதனாலும் பிள்ளைகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படுகிறது. சில பிள்ளைகள் நாள் முழுக்க வருடத்தில் 365 நாளும் பாதையிலே தெரியக்கூடிய நிலைமைகள் காணப்படுகிறது. அப்போ இதில் உள்ள சில பல சிக்கல்களை நெருக்கடிகளை நாம் கவனத்தில் கொண்டு அதை ஆய்வுக்கண் கொண்டு ஆராய்ந்து அதற்கான ஒரு மாற்று திட்டத்தை தான் வீக்கெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிற பேரில் நாங்கள் தனியார் வகுப்புகள், மேலதிகமான கற்றல் வகுப்புகளை நாம் இந்த வீக்கெண்ட் ஸ்கூல் ஊடாக வழங்குகின்றோம். இதில் ஸ்காலர்ஷிப் 3 அரசாங்க பரீட்சைகள், ஸ்காலர்ஷிப் O-level, A-level பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறுகளை எடுத்து கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வீக்கெண்ட் ஸ்கூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சிறந்த திட்டமிடல், மிகச்சிறந்த திட்டமிடலோட அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனுபவமுள்ள ஆசிரியர்கள் மூலமாக அனைத்து பாடங்களையும் ஒரே இடத்தில் கற்கக்கூடிய வசதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்மார்ட் போர்ட், இந்த மாதிரி நவீன தொழில்நுட்ப உபகரணங்களுடைய உதவியோடு இந்த வீக்கெண்ட் ஸ்கூல் என்ற இந்த தனியார் வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களிலே எமது பிரதேசத்தில் சில இடங்களில் இப்போது அது நடைமுறையில் இருக்கிறது. இன்னும் பொருத்தமான இடங்களை நாம் அடையாளம் கண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வளங்களை, ஆசிரியர்களை, வளங்களை ஒன்றிணைத்து ஒரு முகாமைத்துவத்துக்குள்ளே நாம் இந்த வீக்கெண்ட் ஸ்கூலை இன்ன பிற இடங்களிலும் ஆரம்பிப்பதற்காக நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அப்போ அனுபவமுள்ள ஆசிரியர்கள் மிகச்சிறந்த திட்டமிடலில் அனைத்து பாடங்களையும், முக்கியமான அனைத்து பாடங்களையும் ஒரே இடத்துல மிக குறைந்த கட்டணங்கள், ஒவ்வொரு பாடத்துக்கு ஒவ்வொரு இடங்களுக்கு பிள்ளை திரிகின்ற போது ஏற்படுகின்ற போக்குவரத்து நெருக்கடி, மன உளைச்சல், பெற்றோர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், அது மாதிரி கால நேரம் விரயம், அதிக பொருள் செலவினம், இது எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் இந்த மிக குறைந்த கட்டணத்தில் சிறந்த பெறுபேறுகள், ஸ்காலர்ஷிப்னா அந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகணும், O-levelனா ஒரு 9A எடுக்கணும், அட்வான்ஸ் லெவல்னா 3A எடுத்து அந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு என்டர் ஆகணும். அப்போ எல்லா பாடங்களையும் எல்லா பாடங்களையும் சமமான அல்லது ஒருங்கிணைந்ததாக நாம் வழங்குவதுதான் இந்த வீக்கெண்ட் ஸ்கூலுடைய நோக்கம். 3வது ப்ராஜெக்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹோம் ஸ்கூல். ஹோம் ஸ்கூல் என்று சொல்லப்படுவது ஒரு ஆன்லைன் ஸ்கூல். கொரோனா வந்த பின்னாடி பாடசாலைகளில் கல்வி கற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாக ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது பிள்ளை தன்னுடைய வீட்டில் இருந்தவாறே தன்னிடத்தில் இருக்கிற மொபைல் ஃபோன் அல்லது டிவைசஸ் ஊடாக தூர இடங்களிலிருந்து ஆசிரியர்கள் கற்பிக்கின்ற அந்த கல்வியை தன்னுடைய இடத்திலிருந்து அந்த பிள்ளை பெற்றுக்கொள்கின்ற அந்த ஆன்லைன் கிளாஸஸ். இதில் அதிகப்படியாக ஜூம் கிளாஸஸ் மாணவர்களுக்கு பரிச்சயமானது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் தான் இந்த ஹோம் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது ஜூம் கிளாஸுக்கும் இந்த ஹோம் ஸ்கூலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஹோம் ஸ்கூலை நம்ம எப்படி வடிவமைச்சிருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மொபைல் ஆப்பினூடாக இந்த ஹோம் ஸ்கூல் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது.
கூகுள் ப்ளே ஸ்டோரிலே நீங்கள் அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் என்று அடித்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்கூல் அங்கே டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதி கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் டிவைஸில் போட்டு அந்த டிவைஸில் நீங்கள் லொகின் ஆகி யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கிடைக்கும். அதனூடாக நீங்கள் பாடசாலை ஒன்றில் என்னென்ன பாடங்களை எல்லாம் உங்களுக்கு படித்து கொள்ள முடியுமோ அத்தனை பாடங்களையும் அந்த ஆப்பினூடாக உங்களுக்கு படித்து கொள்ளக்கூடிய வசதியை நாம் செய்து தந்திருக்கிறோம். இதில் கற்றலை நவீனமயப்படுத்துதல் இங்கே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த ஆன்லைன் வந்த பின்னாடி மனிதருடைய வாழ்க்கை போங்கு, அரசியல், சமூக ஒழுங்கு, கலாச்சாரம், பொருளாதார பிறழ்வுகள் ஏராளமாக நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. அப்போ இந்த கல்வியில் நவீன மாற்றங்களுக்கு ஏற்ப உலகம் எவ்வளவு விரைவாக முன்னேறி கொண்டு போகிறதோ அதற்கேற்ப நாமும் நம்முடைய சமூகமும் முன்னேற வேண்டிய கட்டாய தேவையில் நாங்கள் இருக்கிறோம். எனவே கற்றலை நவீனமயப்படுத்துவதற்கு இந்த ஹோம் ஸ்கூல் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அதுபோல் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை நீங்கள் இந்த மொபைல் ஆப்பினூடாக பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக நாம் பாடசாலையிலே விஞ்ஞான பாடத்திலே இதயம் எவ்வாறு தொழிற்படுகிறது என்று கற்றுக்கொள்வதாக இருந்தால் அது ஒரு 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 கரும்பலகையில் அல்லது ஒரு ஒயிட் போர்டில் அல்லது ஒரு படத்தை காட்டி படிப்பிக்கலாம், அல்லது ஒரு இதயத்தினுடைய மாடலை காட்டி படிப்பிக்கலாம். ஆனால் இந்த நவீன கற்றல் சாதனங்களை, ஸ்மார்ட் போர்ட், ஆன்லைன் வீடியோஸ், இந்த மாதிரியானதுகளை நாம் உபயோகித்து கொண்டோம் என்றால் அந்த பிள்ளைக்கு அங்கே இருக்கிற கிராஃபிக் வீடியோஸ், இதயம் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு தொழிற்படுகிறது, அதில் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன, அங்கு நாம் மேற்கொள்ளக்கூடிய ஆப்பரேஷன்ஸ், மாற்று வழிகள், இதயத்தை இயக்கிறதுக்காக அதில் ஏற்படுற நோய்கள், ஹார்ட் அட்டாக் எப்படி ஏற்படுது, இப்படி சகலதுக்கும் இன்று பல லட்சக்கணக்கான கிராஃபிக் வீடியோக்கள் இணையதளத்திலே காணப்படுகிறது. அப்போ இந்த வீடியோக்களை பொருத்தமான இடங்களிலே பொருத்தமான மேலதிக விளக்க வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதனூடாக உங்களுடைய கற்றல் உலகத்தரம் வாய்ந்ததாக நவீனமயப்படுத்தப்படுகிறது. இந்த வசதி உங்களுக்கு இந்த ஹோம் ஸ்கூல் ஆப்பினூடாக கிடைக்கும். அதுபோல் நாடு முழுவதும் இருக்கின்ற அனுபவம் வாய்ந்த துறை சார்ந்த ஆசிரியர்களுடைய கற்றலை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் இருந்தவாறே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியும் இந்த ஆப்பினூடாக கிடைக்கிறது. அதுபோன்று 100% பாதுகாப்பு பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. போக்குவரத்து பிரச்சனை, மற்ற சிக்கல்கள், இது எல்லாத்திலிருந்தும் 100% அந்த பிள்ளைக்கு தன்னுடைய வீட்டில் பாதுகாப்பான சூழலில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் அந்த பிள்ளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அது மாதிரி போக்குவரத்துக்கான செலவினம் 0 மாறுகிறது. போக்குவரத்துக்குரிய செலவினம், எந்த ஒரு போக்குவரத்துக்குரிய செலவினம் இல்லாமல் அந்த பிள்ளை தன்னுடைய வீட்டில் இருந்து கொண்டே சகல பாடங்களையும் சகல கற்றல் விடயங்களையும் அந்தக்குள்ளே பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி கிடைக்கிறது. அதே போல் இணையதள பாவனையை வழிப்படுத்தல். இன்றைக்கி தெரியும், வளர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இந்த ஆன்லைன் இணையதளம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் இருக்க இயலாதுன்ற அளவுக்கு மிக அடிப்படையான ஒரு தேவையைப் போல இன்று நாம் அந்த இணையதளத்துக்கு பழக்கப்பட்டிருக்கிறோம். சிலாக்கள் அடிமைப்பட்டு போயும் இருக்கிறார்கள். நம்ம என்னதான் பிள்ளைகளுக்கு இந்த இணையதள பாவனையை வழங்காமல் தடுத்தாலும் அந்த பிள்ளைகள் எப்படியோ அந்த இணையதள பாவனை மீது அதிக அக்கறை இருப்பதனால் அதை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள். எனவே இணையதள பாவனையில் ஆன்லைனில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதுபோல் பிள்ளை கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நாம் இணையதளத்தில் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை பிள்ளைக்கு கொடுக்கவில்லை என்றால் அது தவறான விடயங்களை பெற்றுக்கொள்கிறது. இணையதளத்தை சரியான முறையில் பாவிப்பதற்கு வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு காணப்படுகிறது. எனவே இந்த ஹோம் ஸ்கூல் ஆப் என்ன செய்யுதுன்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு அந்த ஆன்லைனில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை, அந்த வீடியோக்களை பார்க்குறதுல உள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி டைவர்ட் பண்ணுறோம்னு கேட்டால் பிள்ளைக்கு பிரயோசனமானதை அவர்களுக்கு நாம் வழங்குகின்றோம். எனவே இந்த இணையதளத்தை வழிப்படுத்தக்கூடிய ஒரு வேலை திட்டம் இந்த ஹோம் ஸ்கூல் ஊடாக நடைபெறுகிறது. அதே போல் நர்சரி, எல்கேஜி, யூகேஜி
பிரைமரி செக்ஷன் ஆரம்ப பிரிவு, இடைநிலை 6 தொடக்கம் 11, உயர்தரம், அதுபோல் தொழிற்கல்வி, ஐசிடி, இங்கிலீஷ், ஃபாரின் லாங்குவேஜஸ், அது மாதிரி ஏனைய கோர்சஸ் இருக்குது. ரைட், சகல விதமான தொழிற்கல்வியையும் நாம் இந்த மொபைல் ஆப்பினூடாக கட்டம் கட்டமாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். எனவே இது ஒரு மிகச்சிறந்த, இலங்கையில் தமிழ் மொழி மூலமாக நம்பர் 1 முதல் தரமான ஒரு மொபைல் ஆப்பினை உங்களுக்கு நாம் வழங்க இருக்கின்றோம். இந்த மொபைல் ஆப் தொடர்பான விடயம் இன்னும் ஒரு வீடியோவிலே அதை எவ்வாறு டவுன்லோட் செய்வது, எவ்வாறு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவது, எவ்வாறு கற்பது என்பது தொடர்பான முழுமையான விளக்கம் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவிலே கிடைக்க இருக்கிறது. ரைட், அடுத்து 4வது எங்களுடைய திட்டம், 4 அடிப்படை திட்டங்களிலே 4வது திட்டம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால் பிரைவேட் ஸ்கூல்ஸ். இன்று அரச பாடசாலைகள் எந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதே போல தனியார் கல்வி நிலையங்களும் இன்று மக்கள் மத்தியிலே அதிகம் பிரபல்யம் வாய்ந்ததாக, முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய வேலை திட்டங்களை நாம் எடுத்துக்கொண்டால் கூட அதிகமாக பிரைவேட்டைசேஷன், தனியார் மயப்படுத்தல் அப்படிங்கிற ஒன்று நாம் அண்மை காலமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு செலவினங்களை ஈடு செய்து கொள்ள முடியாத சில பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக தனியார் மயப்படுத்தல் என்ற ஒன்று நடைபெற்று கொண்டு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் அதிகமாக தனியார் துறைகளுக்கு முதலீடு அதிகரித்து தனியார் துறைகளில் வளர்ச்சி பாரியளவிலே நிகழும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக நாம் அரச பாடசாலைகளை குறைத்து மதிப்பிடுவதில்லை. சில நெருக்கடிகள், சிக்கல்கள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் சொல்ல வருகிறோம். அப்போ இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸினுடைய தேவை நாட்டுக்கு மிக அதிகமாக காணப்படுகிறது. அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்தவரையில் இவங்கள் அதிகமாக இங்கிலீஷ் மீடியம் என்கின்ற அந்த ஒரு சர்வதேச மொழி ரீதியான கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அதிலே சில பல கருத்து வேறுபாடுகள், சில ஆய்வு ரீதியான விடயங்கள் அதில் காணப்படுகிறது. எம்முடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால், அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி கட்டாயம் தாய்மொழியில் தான் புகட்டப்பட வேண்டும் என்பதுதான் நாம் பெற்றுக்கொண்ட அறிவு அனுபவங்களினூடாக நாம் எடுத்திருக்கின்ற முடிவு. எனவே இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வி போன்றவை கட்டாயம் தன்னுடைய தாய்மொழியில் நாம் வழங்க இருக்கின்றோம். உயர்கல்வியை பொறுத்தவரையிலே அங்கே ஆங்கில மொழி ஒரு சர்வதேச மொழி, சர்வதேச சமூகத்தோடு நாம் ஈடு கொடுக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள், நம்முடைய அடுத்த ஜெனரேஷனை நாம் தயார்படுத்த வேண்டும். எனவே உயர்கல்வியை ஆங்கில மொழியிலும், ஆரம்ப கல்வியை, இடைநிலை கல்வியை தங்களுடைய தாய்மொழியிலும், தமிழ் மொழி மூலமாக நம்முடைய செயல்பாடுகள் இருப்பதனால் தமிழ் மொழி மூலமான பிரைவேட் ஸ்கூல்ஸை ஆரம்பிப்பது தான் இந்த திட்டம். இது ஒரு பாரிய திட்டம். இதற்கு அதிகப்படியான முதலீடுகள் தேவை. அந்த முதலீடுகளுக்கு முன்வருவர்களை கொண்டு பொருத்தமான இடங்களிலே பொருத்தமான முகாமைத்துவத்தின் ஊடாக இந்த தனியார் பாடசாலைகளை ஆரம்பிப்பதும் எம்முடைய 4வதும் இறுதியுமான திட்டமாக இருக்கிறது. ரைட், இப்போ பாலர் வகுப்பு முதல் உயர்கல்வி வரைக்குமான அந்த பாடத்திட்டத்தை இந்த தனியார் பாடசாலையூடாக நாம் வழங்குவோம். அது கட்டாயம் அரச பாடத்திட்டமாக இருக்கும். நாட்டில் பல்லின மக்கள் சிறந்து வாழ்கின்ற சூழலிலே ரைட், சகவாழ்வு, நல்லிணக்கம், தேசிய ஒருமைப்பாடு என்பவற்றை பேணிக்கொண்டு எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய பண்பாடுகள் என்பவற்றையும் பாதுகாத்து கொண்டு நாம் ஒரே நாட்டு மக்களாக, பல்லினத்துவம் கொண்ட ஒரே நாட்டு மக்களாக முன்னோக்கி செல்லக்கூடியதாக எம்முடைய இந்த அரச பாடத்திட்டத்தினூடாக இந்த தனியார் பாடசாலைகள் அமைக்கப்பட இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஆரம்ப கல்வி தாய்மொழியில், உயர்கல்வி ஆங்கில மொழியில் வழங்கப்படும். இவை முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் ரூமும் ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இவற்றை நாம் மெல்ல மெல்ல முதல்ல எல்கேஜி, அப்புறமா யூகேஜி, அப்புறம் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 என்று கட்டம் கட்டமாக இந்த தனியார் பாடசாலைகள் ஒழுங்கமைக்கப்பட இருக்கிறது. எனவே ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸும் 100% உலகத்தரம் வாய்ந்ததாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸாக அவை அமைய இருக்கின்றன. ரைட், அதுபோல் இஸ்லாமிய சூழலில் ரைட் எங்கட கலாச்சாரம் பண்பாடுகள் பாதுகாக்கப்படுகின்ற வகையிலே
என்னுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை நான் பாதுகாப்பது என்பது இன்னும் ஒருவருக்குரிய நெருக்கடிகளை வழங்காத வரைக்கும் அதற்கு எனக்கு சுதந்திரம் முழுமையாக இருக்கிறது. எனவே எங்களுடைய இஸ்லாமிய பண்பாடுகள் விழுமியங்களை நாம் பாதுகாத்து கொண்டு அந்த ஒரு இஸ்லாமிய சூழலிலே உலகக் கல்வி மற்றும் மார்க்க கல்வியை இன்று நாம் பார்த்தால் நம்முடைய நாட்டிலும் சரி, பொதுவாக இன்ன பிற இடங்களிலும் சரி, உலகக் கல்வியை கற்பவர்கள் மார்க்க கல்வியை புறக்கணித்து விடுகிறார்கள். மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் உலகக் கல்வியை புறக்கணித்து விடுகிறார்கள். இவ்வாறு இல்லாமல் இரண்டுமே சமாந்தரமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய ஒரு கருத்து, உலக பிரசித்தம் வாய்ந்த ஒரு கருத்தாக இருக்கிறது. ரைட்? அப்போ அந்த அடிப்படையில் ஒருவர் இந்த உலகத்திலே சாதிக்க வேண்டுமாக இருந்தால் அவர் உலகக் கல்வியோடு மார்க்க கல்வியும் அவரிடத்தில் இருக்க வேண்டும். ரைட்? அப்போ எங்களுடைய இந்த தனியார் பாடசாலைகள் எவ்வாறு அமையும் என்றால், உலகக் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அதே சமாந்தர அளவுக்கு மார்க்க கல்வியையும் நாம் கொடுத்து இரண்டிலும் கற்றுத்தேர்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்கக்கூடிய மிக பாரிய வேலை திட்டமாக இந்த சமூகத்தின் புத்திஜீவிகள், ரைட், தனவந்தர்கள் ஒட்டுமொத்த ஒத்துழைப்புடன் தான் இந்த பாரிய வேலை திட்டத்தையும் நாம் முன்னெடுப்பதற்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் ஆரம்பித்திருப்பது வீக்கெண்ட் ஸ்கூல்ஸ். சில இடங்களிலே வீக்கெண்ட் ஸ்கூல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதுபோல் இந்த ஹோம் ஸ்கூல் வேலை திட்டம் இன்னும் ஓரிரு நாட்களிலே ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. 99% வேலைகள் நிறைவடைந்து அந்த ஹோம் ஸ்கூல் வேலை திட்டமும் ஆரம்பமாக இருக்கிறது. அதன் பின்னால் தான் நாம் இந்த பிரைவேட் ஸ்கூல் என்ற அந்த வேலை திட்டத்தையும் உங்கள் மத்தியிலே நாம் அதை அறிமுகப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அல் இஹ்லாஸ் கல்வி குழுமத்தினுடைய 4 அடிப்படை திட்டங்கள் பற்றி நாம் உங்களுக்கு முன்வைத்திருக்கிறோம். இதற்காக நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த திட்டங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை உள்வாங்கலாம். அதே போல் நீங்கள் ஒரு முதலீட்டாளராக மாறக்கூடிய வாய்ப்பும் இதனூடாக வழங்கப்படுகிறது. அல் இஹ்லாஸ் என்பது ஒரு தனியார் கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டு அதிலே முதலீட்டாளர்களை நாம் உள்வாங்கி அவர்களுக்கு அதற்குரிய பிரதிபலன்களை கிடைக்கச் செய்வதற்கான திட்டமும் இந்த அல் இஹ்லாஸ் திட்டத்திலே காணப்படுகிறது. எனவே நீங்கள் ஒரு முதலீட்டாளராகி இதன் மூலமாக பிரயோசனம் அடையக்கூடிய வாய்ப்புகளையும் நாம் உங்களுக்கு வழங்குகிறோம். அதே போல் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீங்கள் சிறந்த முறையில் அமைத்துக் கொள்வதற்கான அந்த மிகச்சிறந்த கல்வியையும் இந்த திட்டத்தினூடாக நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம். எனவே இது தொடர்பான மேலதிக விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எமது தொலைபேசி இலக்கங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாகவோ, ரைட், தொலைபேசி அழைப்பினூடாகவோ நீங்கள் இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறி முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.